வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்னைக்கு சமைக்க போகிறதுங்க கிறிஸ்மஸுக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களுங்க. ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு 150 பேருக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கபாபு, அரிசி ஸ்வீட்டு, கத்திரிக்காய் பச்சடி, ரைட்டா இது செய்ய வேண்டியது இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் கபாப் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேங்க. சிக்கன் 65 அதுக்கு அளவு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்புங்க, தேவையான அளவு உப்புங்க. ஒரு 10 கிராம் உப்பு போடுங்க. 1 கிலோ சிக்கனுக்கு சொல்கிறேங்க இப்போ அளவு. ஸ்கின் அவுட் சிக்கன் இருக்கணுங்க. எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடணுங்க. புளிஞ்சு விட்டு ஒரு 15 கிராம் இஞ்சி, 15 கிராம் பூண்டுங்க 1 கிலோ சிக்கனுக்குங்க. அது போட்ட உடனே 10 கிராம் மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூள் போட்ட உடனே இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்களா. தந்தூரி பவுடர் 100 கிராம், தந்தூரி சிக்கன் பவுடர் 100 கிராமுங்க. சாட் மசாலா 100 கிராமுங்க. இந்த 100 கிராம் 100 கிராம் சொல்கிறேன் இல்லைங்களா, 100 கிராம் பாக்கெட் வாங்குங்க. அதில் 10 கிராமுங்க. அதாவது 10 கிலோவுக்கு 100 கிராம் ஒரு பாக்கெட் நான் போடுவேங்க. அதனால ஒவ்வொரு பாக்கெட்டு 100 கிராம் தானே. 1 கிலோவுக்கு 10 கிராம் 10 கிராம் அளவு போடுங்க. சாட் பவுடர் 100 கிராமு, தந்தூரி சிக்கனு 100 கிராமு. அதில் 10 கிராம் 1 கிலோவுக்கு 10 கிராம் போட்டிங்க. 1 கிலோவுக்கு 10 கிராமு தந்தூரி சிக்கன், தந்தூரி பவுடர் 10 கிராமு, சாட் மசாலா பவுடர் 10 கிராம் போட்டாச்சுங்க. போட்டுட்டு முட்டைங்க, ஒரு முட்டை போடலாங்க 1 கிலோவுக்கு. குவான்டிட்டியாக செய்யும்போது அரை முட்டை 3/4 முட்டை இருந்தால் போதுங்க. அது போட்ட உடனே கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 70 கிராம் டு 75 கிராமுங்க. 1 கிலோவுக்கு 70 கிராம் டு 75 கிராம் போடணுங்க. கஸ்தூரி மேய்ச்சி ஒரு 2 விரல் அடங்கின அளவுங்க. நல்லா அழுத்தி கீழே 2 விரல், மேலே 1 விரல் நல்லா அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு 1 கிலோவுக்குங்க. அந்த அளவுக்கு கஸ்தூரி மேத்திங்க. கஸ்தூரி மேத்தி, மிளகாத்தூள் தேவையானது சொல்லிட்டேங்க. உப்பு சொல்லிட்டேன், எலுமிச்சம்பழம் சொல்லிட்டேன், முட்டை சொல்லிட்டேன், தந்தூரி சிக்கன் பவுடர் சொல்லிட்டேன், சாட் மசாலா பவுடர் சொல்லிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லிட்டேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா கலந்துக்கிட்டுங்க. லைட்டாக நாக்கில் வச்சு டச் பண்ணி பார்க்கணுங்க. உப்பு, காரம், புளிப்பு இது 3 கரெக்டாக இருக்குன்ட்டு. காரம் இப்படி நாக்கில் வச்ச உடனே நம்ம உச்சந்தலைக்கு ஏறுற மாதிரி இருக்கணுங்க. அது மாதிரி சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கு பின்னால் இதை இந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு எடுத்து சிக்கனை நல்லா 3 தண்ணியில் சிக்கன் வாங்கிட்டு வந்து 25 கிராம்லேருந்து 30 கிராம் சைஸில் சிக்கன் பீஸ் இருக்கணுங்க. ஸ்கின் அவுட் செஞ்சு வாங்கிட்டு வந்து அது 2-3 தண்ணி போட்டு நல்லா அலசி கழுவிட்டு சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக வடிச்சிட்டு அதுக்கு பின்னாலே இந்த கலந்து வந்த மசாலாவை மேலே ஊற்றி நல்லா போட்டு பிசையணுங்க. பிசைஞ்சு மினிமம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுக்குள்ளார மசாலா நல்லா ஊறிடும். மினிமம் அரை மணி நேரம். அதுக்கு மேலே உடனே பொரிக்கலாங்க. நான் இப்போ அளவு சொல்லிட்டேங்க. அளவு இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிறிஸ்மஸுக்கு இன்னைக்கு 25 டிசம்பர் 23 இன்னைக்கு காலையில் செஞ்சுங்க. அதை இப்போ வீடியோவாக போடுறேங்க. இப்போ பாருங்க, நான் இந்த மசாலாவெல்லாம் போட்டு எப்படி சிக்கனோட கலந்து அதுக்கு மேலே பொரிச்சு எடுக்கிறத சொல்கிறேங்க. ஆயில் வந்துங்க 1 கிலோவுக்கு 100 கிராம் தாங்க இழுக்கும். ஆனால் கடாயில் போடும்போது 1 லிட்டர் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது இருக்குங்க. 1 கிலோ இது பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் ஆயிலாவது ஊற்றணுங்க. குவான்டிட்டிலாம் இப்போ நான் 15 லிட்டர் செய்கிறேன்னா, 15 கிலோ செய்கிறேன்னா 15 லிட்டர் ஆயில் நான் ஊற்றினேன்னா அது சரியாக வந்துடுங்க. ஆனால் நீங்கள் 1 கிலோ செய்யும்போது 1 கிலோ ஆயில் போட்டிங்கன்னா கடாயில் பத்தாது, கீழே போய் கடாய்க்கு ஒட்டிக்குங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு, இதுதான் அளவுங்க. நல்லா நான் சொன்னது 1 தடவை 2 தடவை வீடியோ நல்லா போட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்டு இது தாங்க. இப்போ வாங்க வீடியோவை பார்க்க போகலாம். வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் கொடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் சப்ஸ்கிரைபுங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் எல்லாம் புரியுங்க. மசாலாவெல்லாம் சொல்லிட்டேங்க. இப்போ ஒவ்வொன்றா மசாலாவை நான் ஃபங்க்ஷன் வீட்டில் எடுக்க முடியல. அது எப்படி பிரட்டி பிசைஞ்சு அதுக்கு பின்னால் அது என்ன கலர் வருது அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ கலர்ன்றதுனால சொல்கிறேங்க. கலர் போட்டிருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு ரெட்டுங்க. ஆரஞ்சு ரெட்டுன்னு போட்டிருக்கோம், அதுதான் வாங்கணும். கேசரி ஆரஞ்சு அது போடக்கூடாது. லெமன் ஆரஞ்சு இருக்கும், அது போடக்கூடாது. ஆரஞ்சு ரெட்டு, அதுதான் சிக்கன் 65க்கு. இப்போ வாங்க வீடியோவில் நாம் அது கலக்கிறது, அதுக்கு பின்னால் ஃப்ரை பண்ணுறது, ஃப்ரை பண்ணி எப்படி 4-5 மணி நேரம் கழிச்சு என்னாலும் கூட சாப்பிட்றதுக்கு எந்த டப்பாவில் வைக்கணும்ன்றதெல்லாம் காமிக்கிறேங்க. பாருங்க, நாம் வீடியோக்கு போகலாங்க. நல்லா க்ளோஸா மனதார துடிப்பேன், தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் சந்தனையும் விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் சந்தனையும் மேலே விழுந்ததையா. பண்ணிக்கோ. இதுல போடுறீங்களா? பாருங்க, நம்ம இப்போ எல்லாம் கலந்து பொரிச்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க. எல்லாம் கலந்து வச்சு இப்போ பொரிக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி தாங்க பொரிச்சு எடுத்து வைக்கணுங்க. பொரிச்சு பாக்ஸில் வைக்கணுங்க. நீங்கள் வச்சிங்கன்னா 5-6 மணி நேரம் கழிச்சுன்னா கூட இது பண்ணலாங்க. இதே மாதிரி நீங்களும் இதே ரெசிபியை நான் சொன்ன அளவு வீடியோ முழுசாக பார்த்து சொன்ன மாதிரி செஞ்சு இது பண்ணுங்கள். அப்போ மசாலாலாம் ஒட்டாமல் நல்லா வருங்க. கொஞ்சம் கூட தண்ணி மிஸ் பண்ணாதீங்க. அருமையான சிக்கன் கபாப் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோங்க. இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னா இதனுடைய காரணம் என்னன்னாங்க, நாங்களே வீடியோ எடுக்கணும் செய்யணும், அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுதுங்க. அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அருமையாக பாருங்கள். 3-4 மணி நேரம் ஆனாலும் இது மாதிரி ஆவி பறக்குங்க. நெக்ஸ்ட் ஆடியோவில் சந்திக்கலாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க.